ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம MediaTek Dimensity 1080 கூட Snapdragon 778G Plus அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் MediaTek Dimensity 1080 பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மார்க்கெட்டுடைய மோஸ்ட் வாண்டட் சிப்செட்டாக ஆக போகிற ஒரு சிப். ஏன்னா நெக்ஸ்ட் ரியல்மியுடைய 10 சீரிஸ் ஆகட்டும் இல்லை ரெட்மி நோட் 12 சீரிஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது போக இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து மார்க்கெட்டில் இந்த சிப்செட்டோட வரப்போகுது. அதே சமயம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய Snapdragon 778G Plus இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் சிப்செட் தான். எக்கச்சக்கமான மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் ஆல்ரெடி இந்த சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு சிப்செட்டில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எது மோஸ்ட் பவர்ஃபுல் எது பெஸ்ட் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டையும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் இங்கே Dimensity 1080 11th October 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 778G Plus 6th January 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுமே 2022 லான்ச் ஆன சிப்ஸாக இருந்தாலும் இதில் Dimensity 1080 தான் லேட்டஸ்டான ஒரு சிப்பாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இருக்குது. அந்த வகையில் கனெக்டிவிட்டி ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படியே ரேம் டைப், இங்கே ரேம் டைப்பில் வித்தியாசம் இல்லை. ரெண்டு சிப்புமே நமக்கு குவாட் சேனலுக்கான LPDDR5 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இதனுடைய ஃப்ரீக்வன்சின்னு வரும்போது Dimensity 1080 2750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இந்த LPDDR5 ரேம் டைப் வருது. அண்ட் மேக்ஸிமம் இங்கே 16 GB ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் பேண்ட்வித் 22 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் இங்கே இருக்குது. அதுவே Snapdragon 778G Plusல இங்கே 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இந்த LPDDR5 ரேம் டைப் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயும் மேக்ஸிமம் 16 GB ரேம் சப்போர்ட் தான். அண்ட் இதனுடைய பேண்ட்வித் ஸ்பீட் 25 Gbps/s அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் இங்கே ரேம் டைப் ரெண்டுத்துலையுமே கூட இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பேண்ட்வித் ஸ்பீட்லாம் Snapdragon 778G Plusல தான் பெட்டராக இருக்கு. அதுவே ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே நமக்கு eMMC 5.1 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் UFS 3.1 ஸ்டோரேஜ் ரெண்டு சிப்ஸ்லையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080 மேக்ஸிமம் டுவல் கேமரா செட்டப் 20+20 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. அண்ட் சிங்கிள் கேமரான்னு வரும்போது 200 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் சிங்கிள் கேமராவுக்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 778G Plus வந்தோம்னா இங்கே ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் இருக்கு. ஆக்சுவலி இங்கே 14 பிட்கான ட்ரிபிள் ISP இந்த ஒரு சிப்செட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் MediaTekல என்ன ISP அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியரா இல்லை. அண்ட் இங்கே ட்ரிபிள் கேமரா வரும்போது 22 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்கு. டுவல் கேமரால 36 மெகாபிக்சல் plus 22 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட். அண்ட் சிங்கிள் கேமரால 64 மெகாபிக்சல், மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா 192 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இங்கே கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது ISP ஆகட்டும் இல்லை ட்ரிபிள் கேமரா சப்போர்ட், டுவல் கேமரா எல்லாமே இங்கே Snapdragonல தான் பெட்டரா இருக்கு. பட் மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா மட்டும் Dimensityல கொஞ்சம் பெட்டரா 200 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்றாங்க. அதுவே வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் ரெண்டு சிப்செட்லையுமே 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதில் Dimensity 1080 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080 பிக்சல் 60 FPS அண்ட் 720 பிக்சல் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் Dimensityல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Snapdragon 778G Plusல இங்கேயும் மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. பட் 4K 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080 பிக்சல் 120 FPS அண்ட் 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் ரெண்டுத்துலயுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருந்தாலும் ஃப்ரேம் ரேட்டுடைய சப்போர்ட் இங்கே Snapdragon 778G Plusல தான் கொஞ்சம் பெட்டரா நமக்கு இருக்கு. அடுத்து டிஸ்ப்ளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080 மேக்ஸிமம் Full HD Plus ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு டிஸ்ப்ளே அப்படின்றது சப்போர்ட் பண்றாங்க. அதுவே Snapdragon 778G Plusல மேக்ஸிமம் 4K டிஸ்ப்ளேவே இங்கே சப்போர்ட் பண்றாங்க. 4K டிஸ்ப்ளேன்னு வரும்போது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவே Full HD Plus ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளேன்னு வரும்போது 144 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் Snapdragon 778G Plusல சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் ரெண்டுமே 5G சிப்செட் தான். பட் அதில் இங்கே Dimensity 1080 5G இன்டகிரேட்டட் sub 6 GHz மோடம். இதில் sub 6 GHz மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் கிடையாது. அண்ட் இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 2.7 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீடை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியரா இல்லை. அண்ட் Snapdragon 778G Plusல இங்கே Snapdragon X53 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub 6 GHz மில்லிமீட்டர் வேவ் ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்கு. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 3.7 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.6 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் 5G மோடம் Snapdragon இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது.
அடுத்து அப்படியே சிபியூக்கு போய்டுவோம். அதில் ஃபர்ஸ்ட் சிபியூ ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோகோ சிப்செட் 64 பிட்கான ஆக்டோகோ சிப்செட் அண்ட் ரெண்டுத்தையுமே டிஎஸ்எம்சி தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதனுடைய சிபியூ ஆர்கிடெக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே Dimensity 1080 அந்த 64 பிட்கான ஆக்டோகோர் 8 கோரை இவங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 கார்டெக்ஸ் A78 மெயின் கோர் 2.6 GHz கிளாக் ஸ்பீடோட மெயின் டாஸ்கை ஹேண்டில் பண்றது கொடுத்திருக்காங்க. இது போக 6 கார்டெக்ஸ் A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவே Snapdragon 778G+ இங்கே வந்தோம்னா இங்க அந்த 8 கோரை மூணா ஸ்பிளிட் பண்ணி இவங்க கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கார்டெக்ஸ் A78 கோர் 2.5 GHz கிளாக் ஸ்பீடோட ஹெவி டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்கும் 3 கார்டெக்ஸ் A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட மீடியம் டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்கும் கடைசியா 4 கார்டெக்ஸ் A55 கோர் 1.99 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்கும் Snapdragonல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க Snapdragon 778G+ தான் பெட்டரா இருக்கு. ஏன்னா இவங்களுடைய இந்த CPU ஆர்கிடெக்சர் 8 கோரை இவங்க மூணா ஸ்பிளிட் பண்ணி ஹெவி மீடியம் அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க CPU உடைய அந்த வெர்ஷனுமே நமக்கு ARM வெர்ஷன் 8.4 வெர்ஷன் இங்க Snapdragonல இருக்கு. பட் Dimensityல ARM வெர்ஷன் 8.2 CPU தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இங்க Snapdragon 778G+ CPU பெட்டராவே பண்ணியிருக்காங்க. அதுவே GPUக்கு வந்தோம்னா இங்க Dimensity 1080ல ARM Mali G68MC4 அப்படின்ற GPU 950 MHz GPU ஃப்ரீக்வன்சியோட இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் Snapdragon 778G+ல Adreno 642L அப்படின்ற GPU இருக்கு. இதனுடைய GPU ஃப்ரீக்வன்சி ஸ்பீட் என்ன அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியரா இல்ல. அந்த வகையில இந்த ரெண்டு GPUல எது பெட்டர்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை GPU Antutu ஸ்கோரை வச்சே சொல்லிடுறேன். ஸோ GPU உடைய Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Dimensity 1080க்கு 1,34,000 ஒரு Antutu ஸ்கோர் GPU Antutu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் Snapdragon 778G+ல இருக்கக்கூடிய Adreno 642Lக்கு 1,55,000 ஒரு Antutu ஸ்கோர் GPU Antutu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அந்த வகையில் Antutu ஸ்கோரை வச்சே நமக்கு கிளியரா சொல்லலாம் இங்க Snapdragon 778G+ல இருக்கக்கூடிய Adreno 642L அப்படின்ற இந்த GPU தான் பெட்டரான GPU. இதுல நமக்கு இன்னும் பெட்டரான கிராஃபிக்கல் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட் நமக்கு கொடுக்கும். அடுத்து அதுவே ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Dimensity 1080க்கு ஓவரால் அப்ராக்சிமேட்டா 5 lakh ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணிருக்கு. அண்ட் Snapdragon 778G+க்கு அப்ராக்சிமேட்டா 5,49,000 ஒரு அப்ராக்சிமேட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில் ஓவரால் Antutu ஸ்கோர் இங்க Snapdragonல தான் பெட்டரா இருக்கு. அதுவே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்க Dimensity 1080க்கு சிங்கிள் கோர் 822 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 2302 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Snapdragon 778G+க்கு சிங்கிள் கோர் 818 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 2996 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் சிங்கிள் கோர் இங்க Dimensityல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா இங்க ஹெவி டாஸ்க்குக்காக 2 கார்டெக்ஸ் A78 கோர் 2.6 GHz கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இவங்க கொடுத்திருக்கிறதுனால ஹெவி டாஸ்க் அந்த சிங்கிள் கோருக்கான பெர்ஃபார்மன்ஸ் இதுல நமக்கு பெட்டரா இருக்கு. பட் அதுவே மல்டி கோர்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இங்க Snapdragon 778G மூணா இவங்க ஸ்பிளிட் பண்ணி அந்த ஆர்கிடெக்சர் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா இங்க Dimensity-ல விட Snapdragon கொஞ்சம் பெட்டரான மல்டி கோருக்கான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுத்திருக்கு. ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன். ஸோ ஓவரால் இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக Dimensity 1080 விட Snapdragon 778G+ தான் பெட்டரான சிப்செட்டாக இருக்கு. ஏன்னா நிறைய சப்போர்ட் இங்கே Snapdragon 778G+ல தான் நமக்கு பெட்டராக இருக்கு. இங்கே ரேம் டைப் உடைய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆகட்டும், இல்லை பேண்ட்வித் ஸ்பீட் ஆகட்டும், இல்லை கேமரா சப்போர்ட் ஆகட்டும், இல்லை வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் ஆகட்டும், இல்லை டிஸ்பிளே சப்போர்ட், இன்டர்நெட் மோடம்னு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக Snapdragon 778G+ல தான் பெட்டராக இருக்கு. அண்ட் அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸ்லையுமே இங்கே Snapdragon 778G+ தான் நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். என்னதான் Dimensity 1080க்கு கீக் பெஞ்ச் ஸ்கோர்ல சிங்கிள் கோர் பெட்டரா வந்திருக்கு. அண்ட் இதுல கிளாக் ஸ்பீட் 2.6 GHz கொஞ்சம் ஹையர் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னாலும் இங்க Cortex A78 கோர் 2 கோர் தான் ஆக்சுவலி Dimensityல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா Snapdragon 778G+ல நமக்கு 4 Cortex A78 கோர் இருக்கு. அதுல ஹெவி டாஸ்க்குக்காகவே செப்பரேட்டா ஒரு கோர் அண்ட் மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கு 3 கோர் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெட்டரான ARM வெர்ஷன் 8.4 CPU அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா CPU பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு Snapdragon பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கீக் பெஞ்ச் கோர்ல மல்டி கோருடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon இங்க பெட்டரா நமக்கு கொடுத்துச்சு. அண்ட் சிங்கிள் கோருமே கிட்டத்தட்ட Dimensityக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கோர் தான் Snapdragon கொடுத்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா CPU GPUன்னு எல்லா வகையிலுமே Snapdragon Dimensity-யை விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டா இருக்கு. அதனால கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல Snapdragon 778G+ தான் இங்க பெட்டரான சிப்செட்.